ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னம்மா இவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருந்தியே, யார்கிட்ட? உங்க அம்மா கிட்டயா? தப்பா எடுத்துக்காத. நீ பேசிட்டு இருந்தத நான் ஒட்டு கேட்டுட்டேன்னு நினைக்காத. நீ சொன்னியே, அதோ அங்க இருக்காளே, அவ வேற யாரும் இல்ல, என் சொந்தக்கார பொண்ணுதான். ஐயோ, நீ டென்ஷன் ஆவாத. பொண்ண மாதிரியே எனக்கும் அவள சுத்தமா பிடிக்காது. என் பேரு புஷ்பா. உன் பேர் என்ன? பூஜா. ஓ, உன் நம்பரை சொல்றியா? எதுக்கும் என்கிட்ட இருக்கட்டும். அங்க ஏதாவது நடந்தா நான் உனக்கு போன் பண்ணி சொல்றேன். நான் உனக்கு கால் பண்ணிருக்கேன். புஷ்பான்னு சேவ் பண்ணி வச்சுக்கோ. இதான் என் நம்பர். ஐயா, காலேஜ்ல விழான்னு சொன்னாங்களே, ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, சீக்கிரம் போங்க. ஏய் அம்மா, ஏய் ஏய் இங்க பாருடி, என் கண்ணு, என் செல்லமே. எவ்வளவு பெருசா போட்டோ வச்சிருக்காங்க பாரு. அம்மா அம்மா, சரி சரி, இங்க பாத்துட்டு உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. பாரு, இவ்ளோ பேர் இருக்காங்களேன்னு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா? பாத்தியா எப்படி ஈன்னு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. வெக்கம் கெட்ட ஜென்மங்க. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. என்னையும் உன்னோட அம்மாவா நினைச்சுக்கோ. நான் என்ன உதவி வேணாலும் பண்றேன். கொஞ்சம் விளையுங்க, விளையுங்க, விளையுங்க. மா, ஃபங்க்ஷன் இப்பதான் ஆரம்பிக்க போதுமா? ஆமாமா, சீஃப் கெஸ்ட் இப்பதான் போறாங்க. அப்ப சக்திக்கு இனிமேதான் அவார்டு கொடுப்பாங்களா? ஆமாமா. சரி வா போலாம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கல்லூரியின் விழா சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது டாக்டர் உங்களிடம் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் இந்த ஃபங்க்ஷன்ல சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏங்க, ஒரு வாட்டி அம்மா போன் ட்ரை பண்ணி பாருங்களேன். சீக்கிரம் பண்ணுங்க. நில்லுங்கம்மா, ஐடியா காட்டுங்கம்மா. அப்படின்னா அம்மா, உங்க பசங்க படிக்கிறதுக்காக கொடுக்குற அடையாள அட்டைமா. ஐயோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. நாங்க அவசர அவசரமா வந்துட்டோம். என் பொண்ணு உள்ளதா இருக்கா, அவளுக்கு தான் இன்னைக்கு விருது கொடுக்கறாங்க. ஐடி கார்டு இல்லாம உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கம்மா. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம். ஏய் நீ வா. இவ அவ தங்கச்சி தான். இவளும் இந்த காலேஜ்ல தான் படிக்கிறா. ஆமா, நானும் இங்க தான் படிக்கிறேன். அம்மா, நான் புதுசா வந்திருக்க செக்யூரிட்டி. கூட்டம் நிறைய வரதுனால ஐடி கார்டு இல்லாம உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. உங்க ஐடி கார்டு இருந்தா கொடுங்க. ஐயோ, நான் எடுத்துட்டு வேற மறந்துட்டேனே. இல்லப்பா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவசர அவசரமா ஓடி வந்துட்டோம். இதோ அந்த அந்த போர்டை பாருங்க. ஒரு நிமிஷம் வாங்க, நான் காட்டுறேன். கொஞ்சம் தள்ளுப்பா, தள்ளுமா. இங்க வாங்க, இங்க வாங்க. இதுதான் 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 என் பொண்ணு. இவதான் இப்ப மேடையில விருது வாங்க போறா. கொஞ்சம் எங்களை உள்ள விடுப்பா. சொல்லுங்களேம்மா. ஆமா, என் தங்கச்சி தான் விருது வாங்குறா. நீங்க வேணா கேட்டு பாருங்க. எங்களை கூட கேட்டு பாருங்க. அந்த பொண்ணு தானே விருது வாங்குது. இல்லம்மா, நாங்க உள்ள போய் என்னப்பா பண்ண போறோம்? நாங்க சும்மா ஒரு ஓரமா நின்னு என் பொண்ணு அவார்டு வாங்குறத பார்க்க போறோம். எங்களை உள்ள விடுங்க சாமி. இல்லம்மா, ஐடி இருந்தா காட்டுங்க, இல்லைன்னா தள்ளி போங்க. என்னப்பா இவ்வளவு சொல்ற, கேட்க மாட்டேங்கிறியே. ஒண்ணு பண்ணுவோமா, என்ன கொஞ்சம் உள்ள அனுப்பு. நான் மட்டும் உள்ள போறேன். என் பொண்ணு சக்தியை கூட்டிட்டு வரேன். அவ உனக்கு கார்டு காட்டுவா. அப்புறம் வந்து இவங்களையும் நான் கூட்டிட்டு போறேன்பா. இது உனக்கு சம்மதம் தானே? அம்மா, இல்லம்மா, ஐடி கார்டு இல்லாம உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சொன்னா கேளுங்க. போமா, ஓரமா போமா. உனக்கு புண்ணியமா போகும்பா. இப்படிங்கிறதுக்கு
வரக்குள்ள வந்துடுறப்பா. இல்லம்மா அது வந்து ஐயா கொஞ்சம் எங்களை விடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். செக்யூரிட்டி, என்ன நடக்குதுங்க? என்ன பிரச்சனை? அவங்க கிட்ட ஐடி இருந்தா உள்ள அனுப்புங்க, இல்லன்னா வெளிய ஓரமா நிக்க சொல்லுங்க. பின்னாடி கியூ நிக்குதுல. சாரி மேடம், சாரி, நான் பாத்துக்கிறேன். அம்மா 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 அவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல? ஒரு நிமிஷம் அந்த அம்மா கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். ஏம்மா ஓரமா நில்லுமா, எனக்கு வேலை இல்லாம பண்ணிடுவீங்க போல இருக்கு. போங்க பாப்பா, காட்டு. போ. என்னம்மா இது? நான் வேணா ஆட்டோல போய் எடுத்துட்டு வந்துருவா. எடுத்துட்டு வருவேன் நல்லா. நீ இங்க தானே படிக்கிற, இது கூட அவனுக்கு தெரியாது. ஐயோ எனக்கு தெரியாதுமா. அதுக்குள்ள இங்க எல்லாம் முடிஞ்சிடும். பாருங்க, எல்லாம் விளையாட்டு தான் உனக்கு. போடி. ஆனா, என் பொண்ணுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். தினம் தினம் நான் அடுப்புல வெந்தாலும் என் பொண்ணுங்களை நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த. என் புருஷன் என்னை விட்டுட்டு போய் நான் தனியாளா நின்னு கஷ்டப்பட்டப்போ என் மனசுல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், என் பொண்ணுங்க. என் 3 பொண்ணுங்களும் என்னைக்காவது ஒரு நாள், இப்ப சொல்றேன், என் பொண்ணுங்கெல்லாம் இந்த மீனாட்சி பொண்ணுங்க, என் 3 பொண்ணுங்களும் பதில் சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐயா. என் பொண்ணுங்க சார்பில் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. பாத்துப்பா. ஏங்க நீங்க நல்லா படிச்சு அவார்ட்லாம் வாங்கினதுக்கு உங்களுக்கு நான் ஒரு ட்ரீட் வைக்கலாம்னு இருக்கேங்க. ட்ரீட் எல்லாம் எதுக்கு செல்வா? என்னங்க நீங்க அங்க காலேஜே கொண்டாடிட்டு இருக்கவங்கள நான் கொண்டாட கூடாது அவங்கள? ஏங்க ப்ளீஸ்ங்க. சரி ஓகே. அட சரி, நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லா ட்ரீட்டா? அப்புறம் எல்லாரும் மாதிரி ட்ரீட் வச்சா அப்புறம் என்னங்க கெத்து? அதுல நம்ம ட்ரீட்டே வேற லெவல்ல இருக்குங்க. சரிங்க. செல்வா, உங்க போன்ல எடுத்த போட்டோவை எனக்கு அனுப்பி விடுறீங்களா? ஏங்க உங்க நம்பர் என்கிட்ட இல்லையே. ஐயோ குடுக்கறேன். சரிங்க. சரிங்க. சரி சக்தி, வா. இது வரேன். இவங்களுக்கு தெரியுதா? நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன்க்கா. தம்பி, தம்பி. அம்மா சொல்லுங்கம்மா. தம்பி, சக்திக்கு ஃப்ரெண்டுங்கெல்லாம் யாரும் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் கூட இவ்வளவு தூரம் பழகுறானா? அவ உன்னை நம்புறா தம்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. என்னைக்குமே அவ கூட இதே மாதிரி நீ நல்ல நட்போட இருக்கணும். அப்புறம் சொல்லுங்கம்மா. சக்திக்கு கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. எங்க போய் படிக்கணும், என்ன பண்ணணும்னு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? மா என்னம்மா உதவிக்கு தேவைன்னு சொல்றீங்க? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நிச்சயமா நம்ம சக்திய கலெக்டருக்கு படிக்க வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ போய் அவளுக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ண கூடாது? அவ கட்ட விட்டா தானே என்ன வேணாங்கறா. அக்கா சீக்கிரம் வாக்கா, டைம் ஆயிடுச்சு. ஆமா சில்லு, என்ன உனக்கு நேரம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் வா. அக்கா டைம் ஆயிடுச்சு. சக்தி, கண்ணு. ஏ சில்லு குட்டி, அடடடடடா, ஐயோ அவ்வளவு அம்சமா இருக்கப்போ. என்னக்கா
கலெக்டர் மாதிரியே இருக்க. கலெக்டர் இது உங்க பிளானா? அக்கா இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான்க்கா, இன்னும் மெயின் பிக்சர்லாம் இருக்கு. வாக்கா வா வா வா. வானா எங்கடி போறோம்? அதெல்லாம் நீ கேட்கவே கூடாது. வானா வரணும், அதான் ஆர்டர். பெரிய ஆர்டர். கலெக்டர்னா எப்படி போவாங்கன்னு உனக்கு தெரியுமா? கலெக்டர்னா டவாலி வேணும், ஒரு கார் வேணும், கார்ல ஒரு சைரன் வேணும், அந்த கார்ல கலெக்டர்னு எழுதி இருக்கணும். ஹலோ, இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் காலேஜ் டாப்பர் தான். நீ வா 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 வாக்கா வா. எங்க? நீ கூட முதல் தடவையா புடவையில பாக்கும்போது அது நம்ம சில்லு குட்டி மாதிரியே தெரியல. எங்கன்னு கேக்குறேன்ல, எங்க கூட்டிட்டு போற? அட வாக்கா, சொல்றேன்ல. எங்கடி? பாத்தியா? என்னடி இது? உனக்கு தான். டேய் திடியா வா. என்ன மிஸ், இந்த சிலையில தேவதை மாதிரி இருக்கு. பண்டிகா ஏ சில்லு குட்டி, என்ன ஒரே அசத்துன்னு அசத்திட்ட? இங்க என்ன நடக்குது? என்ன இங்க இருந்தே பாத்துட்டு இருக்க? வாக்கா. குட் மார்னிங் கலெக்டர் மேடம். இதெல்லாம் என்ன செல்வா? ஏங்க, இன்னைக்கு முழுக்க நான் சொல்றதா நீங்க கேக்குறீங்க, ஞாபகம் இருக்குல்ல? அதுக்காக இப்படியா? நீங்க இவ்ளோ சீரியஸா பிளான் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதெல்லாம் சட்டப்படி தப்பு செல்வா. ஏங்க, இதோ அவர் கான்ஸ்டபிள், அங்க நிக்கிறாரு தாசில்தாரு. சட்டமே இப்ப நம்ம கையிலங்க. நீங்க ஒன்னும் பயப்படாம வாங்க, நான் பாத்துக்கிறேன். அக்கா, நோ லாஜிக், ஒன்லி மேஜிக். வா போலாம், ஏறு. ஏய், இப்போ எங்க போறோம்? என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நீங்க ஒரு நாள் கலெக்டர். கலெக்டர் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நீங்க பண்ணணும். நானா? அப்புறம் நீங்க தானே கலெக்டர் ஆக போறீங்க, அப்ப நீங்க தானே இதெல்லாம் பண்ணணும். உட்காருங்க மேடம், உட்காருங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து கலெக்டர் மட்டும் மனு கொடுங்க, வாங்க. நீ போங்க. வணக்கம்மா. வணக்கம். கொடுங்க. இந்தாங்கம்மா. சொல்லுங்க. என் பேர் கருப்பசாமிமா. எனக்கு வாழை தோட்டம் இருக்கு. போன வருஷம் அடிச்ச புயல்ல என் வாழை மரமெல்லாம் நாசமா போச்சுமா. பெரிய நஷ்டமாயிருச்சுமா. அரசாங்கம் அதுக்கு நஷ்டஈடெல்லாம் அறிவிச்சாங்க. ஆனா அந்த பணம் இன்னும் வரலம்மா. ஏ, அதுல என்ன ப்ராப்ளம்? அந்த பணம் கிடைக்கணும்னா லஞ்சம் வேணும்னு கேக்குறாங்கம்மா. 500,000 கூட பரவாயில்ல, சொல்லையா 20,000 கேட்காங்களே. நான் எங்கம்மா போவேன்? வர்ற பணமே 60,000 தான். இவ்வளவு பணம் எப்படிமா நான் இவங்களுக்கு கொடுக்க முடியும்? நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இதெல்லாம் பாத்துக்கிற ஆபீசர் போன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்குங்கம்மா. ஒரு நிமிஷம், நான் நோட் பண்ணிக்கிறேன் மேடம். சார் போன். என்னது, ஏதோ புது நம்பர் இருக்கு, யாருன்னு தெரியல. பேசுங்க. ஹலோ, யாரு? கலெக்டரியா? சக்தி ஐஏஎஸ் மேடம், உங்ககிட்ட பேசணுமா? சக்தி ஐஏஎஸ்ஆ? அப்படி யாரையும் நான் கேள்விப்பட்டது இல்லையே. ஏய், புது கலெக்டரியா? இரு, அம்மாட்ட பேசு, கொடுக்குறேன். மேடம். ஹலோ, நான் சக்தி ஐஏஎஸ் பேசுறேன். இங்க கருப்புசாமின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு வர வேண்டிய நஷ்ட ஈட நீங்க ஏன் இன்னும் டிஸ்போஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க? அது 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 வந்துமா, இங்க பாருங்க, லஞ்சம் வாங்குறது சட்டப்படி குற்றம்.
IPC 171E புக் பண்ணா நீங்க ஃபைனை கட்டி ஜெயிலுக்கும் போக வேண்டியது இருக்கும். ஐயோ என்னம்மா நீ லஞ்செல்லாம் கேட்கலமா? இப்பவே அவர் இங்க வர சொல்லுமா, நான் உடனே பணத்தை கொடுத்துறேம்மா. அவர் அங்க வரமாட்டாரு. உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். நீங்க இங்க வந்து ஏன் முன்னாடி நீங்க பணத்தை கொடுக்கணும். இல்லனா 15வது நிமிஷம் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிங்க உங்க வீட்ல இருப்பாங்க. அம்மா இதோ வந்துடுறேம்மா. கொடுங்க மேடம். முதல்ல அந்த பணத்தையும் அந்த வவுச்சரை எடுத்துட்டு வாயா. உடனே எடுத்துட்டு வாயா. நம்ம அந்த பணத்தை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலாம். வாயா வாயா வா, சீக்கிரம் வா. வாயா. வரேன் சார். ஐயா 10 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க. அவர் வராரான்னு பார்க்கலாம். சரிங்கம்மா. இல்லனா அடுத்த கட்ட நடவடிக்கை. இதுல இருக்கிற எல்லாத்தையும் உடனே ஆக்ஷன் எடுங்க. சரிங்க மேடம், பண்ணிடலாம். அக்கா எனக்கு தெரிஞ்சு நீ பிறக்கும் போதே கலெக்டராவே பிறந்துட்டேன்னு நினைக்கிறேன். வேற லெவல் போக்கா. என்ன கலெக்டர் அம்மா, ஒரு நாள் கலெக்டரா நடிங்கன்னா கலெக்டராவே வாழ்றீங்க, எப்படிங்க? செல்வா, காலையில நீங்க கலெக்டரா நடிங்கன்னு சொன்னப்போ ரொம்ப சாதாரணமா விளையாட்டா தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு. கலெக்டருங்கிறது வெறும் படிப்பு மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல செல்வா, அது ஒரு வரம். 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா அந்த பதவி ரொம்ப முக்கியம். இப்பதான் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு புரியுது. இந்த மாற்றத்துக்கு காரணம் நீங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் செல்வா. ஏங்க என்னங்க என்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றீங்க? நமக்குள்ள எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையை தீர்த்து வச்சீங்க. ஏங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. எல்லா பிரச்சனையும் சூப்பரா ஒரே நாள்ல தீர்த்து வச்சிட்டீங்களே, அது எப்படிங்க? நீங்க போன் பண்ண எல்லாரும் உடனே உடனே பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு நிமிஷம். ஆமா அப்படி கிட்ட வேணாம். ஏண்டா ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஏய் டேய் போட்டோலாம் வேணாம், விட்றா. அட என்னண்ணே வாணே. டேய் வாங்க செல்வா, இல்லங்க வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விட்றா. வாணே ஒரே ஒரு போட்டோண்ணே வாணே. அட வாங்க. வா வாக்கா, ஃபர்ஸ்ட் அங்க நடந்த எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லுவோம். அம்மா. சக்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கால. அப்புறம் இதெல்லாம் சும்மாவா பண்ணோம்? எல்லாம் என் சக்திக்காக தானே. அம்மா. அக்கா அம்மா எங்க? இங்கதான் இருக்காங்க. அம்மா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லுமா. நீ நம்ம அக்காவை பார்க்கணுமே. அக்காவை நீ கலெக்டருக்கு படிக்கலாம் வைக்க வேண்டாமா? அவ எப்பவுமே கலெக்டர் தான். இவளுக்கு தெரியாத விஷயமே இல்லம்மா. IPC கோட்டுங்கறா, நெட்ல ஏதோ தேடி பட்டா உங்களுதுங்கறா. எல்லாருக்கும் போனை போட்டு செம்மையா அலற விட்டுட்டாமா. சக்தி சார், நான் IAS ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வரேன். அப்படிங்களா? வணக்கங்க. நேத்து நீங்க பேசியிருந்தீங்களாமே, இன்னைக்கே ட்ரைனிங்கான அட்மிஷன் ஆர்டர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஆமா ஆமா, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படிங்களா? ஆமா சார். என்னங்க? ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க சார், நான் வரேங்க. சரிங்க. அவங்க அம்மாவே ஆசைப்பட்டு கேட்டாங்கல்ல, இந்த ட்ரைனிங்க்கு சக்திய அனுப்பிச்சே தீரணும். மெஸ்ல பார்சல் கட்டுற நம்ம சக்தி அக்காவான்னு எனக்கே ஒரு செகண்ட் டவுட் வந்துருச்சுன்னா பாரு. சும்மா எதையாவது அவளை சொல்லிக்கிட்டு. அது அந்த தம்பிய பார்த்து அவ கலெக்டர் ஆகணும், அதுக்கு ஏதாவது உதவி செய்ப்பான்னு கேட்டேன். நம்ம குடும்பத்து மேல அந்த தம்பிக்கு நல்ல அபிமானம். அதனாலதான் அந்த தம்பி இவ்வளவு செஞ்சிருக்கு. என்னையும் அழகு பார்க்க வச்சிருக்கு. அதுதான் உண்மை. ஆனா சக்தி அம்மா, இன்னைக்கு பூரா உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது நிஜம் இல்ல. நீ உண்மையான கலெக்டர் ஆனாதான் இந்த அம்மாவுக்கு உலகத்துல எல்லா
எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும். நீ நிஜமா கலெக்டர் ஆனாதான் இந்த அம்மாவுக்கு சந்தோஷம். அம்மா தம்பி அம்மா ரொம்ப சந்தோஷம். நன்றிப்பா. அம்மா இதுல என்னம்மா இருக்கு? நான் வரமா? வெற்றி, இப்படியே ஒவ்வொரு படியா ஸ்டெப் புடிச்சு போய் அடுத்தபடியா உன் காதல சொல்லிடுறா. மா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், வா. ஏய் 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 இருடி, வரேன்டி. அக்கா, எனக்கு என்னவோ டவுட்டாவே இருக்குக்கா. உனக்கு என்ன டவுட்? இந்த செல்வா ஏன் நம்ம அக்காக்கு இவ்வளவும் செய்யணும்? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சும்மா லூஸ் மாதிரி யோசிக்காத. நம்ம சக்தியை பத்தி உனக்கு தெரியாதா? அப்படிலாம் எதுவும் இருக்காது. சும்மா ஏதாவது பண்ணாத்திட்டு இருக்க. சக்தி அக்கா பக்கா. ஆனா இந்த செல்வா தான் ஏதோ கண்டுபிடிக்கிறேன். இதையும் நானே கண்டுபிடிக்கிறேன். ஆமா, இந்த அம்மா பெரிய சிஐடி கண்டுபிடிக்கிறாங்களாம். எதையும் ஸ்ட்ரெயிட்டா யோசிக்க மாட்டியா? போடி போய் படிக்கிற வேலையை பாரு. பையன் யார் தெரியும்ல? உங்க ப்ரொஃபசர். யாரு? கார்த்திக் சாரா? நினைச்சேன். அவரு முத நாள் சாப்பிட வந்ததுல இருந்து என்னமோ சரியில்லையேன்னு நினைச்சேன். ஏய் போ. என்ன சக்தி, அந்த பையன் பாட்டுக்கு திடீர்னு வந்து அம்மாவை கூட்டிட்டு வரேங்கிறான். என்ன இது? வீடெல்லாம் சரி பண்ணணும். இத பாருடி செல்லமே, உனக்கு முதல்ல ஒரு வேலை சொல்றேன், ஒழுங்கா செய்டி. நான் ஒரு லிஸ்ட் போட்டு தரேன், நீ அதை எடுத்துட்டு போய் கடையில கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடு. எனக்கு ஒரே படபடப்பா இருக்குடி, என்னமோ தெரியல, ஒரு மாதிரியா இருக்குடி. எனக்கு கையும் உடல காலும் உடல. நாளைக்கே வராங்க அம்மா. நீ டென்ஷன் ஆகாத, அசத்திடலாம். ஏதோ பண்ணுங்க. அக்கா, நீ ஏன் டென்ஷனா இருக்க? இல்ல, சந்தோஷமா இரு. மா பாருமா. ஏய், இவ நிக்கிறதே ஒரு மாதிரியா நிக்கிறாடி. என்னடி ஜாலியா இருக்கா? கல்யாணம் உனக்குதான். நீ எந்த வேலையும் பண்ணாத. போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உன் மூஞ்சிக்கு எதையாவது பூசிக்கோ. சொல்லுடி அவகிட்ட. நீ வா 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 வா, அம்மா ரெஸ்ட் பண்ணா. வாங்க செல்வா, உள்ள வாங்க. ஏங்க, மாப்பிள்ளை வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்களா? இத வந்துருவாங்க. சரிங்க, வாங்க. ஒரு நிமிஷங்க. அம்மா. ஹலோ அம்மா. வெற்றி, எங்க இருக்க நீ? சீக்கிரம் வா, அர்ஜென்ட் வேலை இருக்கு. அம்மா கொஞ்சம் வேலையா வந்திருக்கேன். இல்லப்பா, மினிஸ்டர் பார்க்கணும், உடனே வர சொன்னாரு. எந்த வேலையா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு உடனே வா. சரிம்மா, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஏங்க, அம்மா இந்த மாதிரி எப்பயும் கூப்பிட்டதே இல்ல. ஏதோ ரொம்ப முக்கியமான வேலையா என்ன உடனே கிளம்பி வர சொல்றாங்க. நான் அப்புறமா வரேங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல இல்ல இல்ல, அப்புறமா பார்க்கலாங்க. வரேன். பேசிட்டு வா. இப்போ சொல்லுங்க, என்ன பிடிச்சிருக்கா? யமுனா, நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு வாயை திறந்து சொன்னாதான் நான் நம்புவேன். யமுனா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா?
யமுனா, இது கோவில்ல நான் கொடுத்த கச்சிஃபா. எவ்வளவு நாள் நான் உன் பின்னாடியே வந்தேன். பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லிருக்கலாம்ல. உங்களை பிடிக்கலன்னு நான் எப்பவாவது சொல்லியிருக்கேனா? ஐ லவ் யூ. யமுனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீங்க மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அக்கா 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 என்னக்கா மாப்பிள்ள சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்படுறாரு? அப்படி என்னக்கா சொன்ன அவர்கிட்ட? அக்கா அவர் என்னக்கா சொன்னாரு உங்ககிட்ட? ப்ளீஸ் சொல்லுக்கா. அக்கா சொல்லுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல, சும்மா போங்க. பாரா வெக்கத்தை. அப்போ கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம். எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? உங்க வசதி என்னன்னு சொல்லுங்க. வேற லெவல் தான் போ. போடி. கல்யாணம் தான். பொண்ணு மாப்பிளைக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தது என்ன கல்யாணம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும். எல்லாத்துக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல? கண்டிப்பா. கார்த்திக், எங்க வீட்டு சூழ்நிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பவே எல்லார் முன்னாடியும் பேசிட்டா நல்லது. எங்க அப்பா எங்க கூட இல்ல. எங்களை தனியா விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற குடுத்தனும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, நான் அம்மா கிட்ட அன்னைக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேங்க. சக்தி, துர்கா, உனக்கும் எது மாறினாலும் இதெல்லாம் மாறாது. இப்ப இந்த 50 பவுனுக்காக அந்த பையன் நல்ல பையன். அவனை நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த மாப்பிளைய வேண்டான்னு சொன்னா அடுத்து வரவன் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவானா? உன்னால உறுதியா சொல்ல முடியுமா சக்தி? முடியாதுல்ல. இதுக்கெல்லாம் போய் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா யாருக்குமே எதுவுமே நடக்காது. நமக்கு மட்டும்தானே இல்ல. இல்லம்மா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்னால இது கொஞ்சம் கூட ஜீர்ணிக்கவே முடியல. அக்கா, நீயே சொல்லு, இப்படிப்பட்ட குடும்பம் உனக்கு வேணுமா? அக்கா, நீ வேணும்னு அவரு நினைச்சாருனா எங்க அம்மா பண்ணது தப்புன்னு அவர் இங்க வந்து நிக்கட்டும். இல்லன்னா வேண்டாம்க்கா. நீ என்னக்கா சொல்ற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.